வினோத் சேனல் பார்வோர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு கதை சொல்றேன். ஸோ அருமையா இருக்கும். ஸோ அதை கேளுங்க. ஒரு 50 வயது மதிக்கத்தக்க ஒரு முதியவர் ரோட்ல நடந்து போறாரு. ஆப்போசிட் இன்னொரு நடந்து வந்து கொண்டிருக்கிறார். ஸோ அவரிடம் இவர் போயிட்டு, ஐயா எனக்கு பசிக்குது, ஏதாவது பண உதவி பண்ணுங்க அப்படின்னு இந்த முதியவர் கேட்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய பாக்கெட்ல இருந்த 100 ரூபாய் எடுத்து இந்த முதியவர்கிட்ட கொடுக்குறாரு. ஸோ இந்த முதியவரும் இந்த 100 ரூபாய் வாங்கிட்டு ஹோட்டலில் போயிட்டு அன்னைக்கு சாப்பிட்டுட்டு அன்னை பொழுது எப்படியாவது கடந்து போகிறாரு. மறுநாளும் இவருக்கு பசி வருது. மறுநாள் என்ன பண்றாருன்னா அதே ரோட்ல நடந்து போறாரு. இன்னொருத்தர் நடந்து அதாவது மீன் தூண்டில் இருக்குல்ல, அந்த மீன் தூண்டி எடுத்துட்டு இன்னொருத்தர் நடந்து வந்து கொண்டிருக்காரு. ஸோ அவரிடம் இவர் போயிட்டு, ஐயா எனக்கு பசிக்குதே, ஏதாவது பண உதவி பண்ணுங்க அப்படின்னு இவர் கேட்கிறாரு. அவர் மற்றவர் என்ன சொல்றாரு, ஐயா என்கிட்ட பணம் எதுவும் இல்லை, ஸோ இந்த மீன் தூண்டில் இருக்கு, பக்கத்துலேயே அந்த ஒரு குளம் இருக்கு, அந்த குளத்துல போயிட்டு நீ மீனை பிடிச்சி தன்னுடைய மீனை பிடிச்சு உன்னுடைய பசியை நீங்க தீர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மீன் தூண்டிய அந்த முதியோட்ட கொடுத்துட்டு அவரு கிடக்குறாரு. ஸோ இவரும் அந்த மீன் தூண்டியை வாங்கிட்டு அந்த குளத்தை பக்கம் போறாரு. ஆனா குளத்தை பக்கம் போனதும் இந்த மீன் தூண்டியில எப்படி மீன் பிடிக்கணுங்கிறத அந்த ஒரு விதிமுறையை இவருக்கு முதியவருக்கு தெரியல. குளத்து மேல பார்க்கும்போது இன்னொருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஸோ அவரை இவர் கூப்பிடுறாரு, ஐயா கொஞ்சம் இங்க வாங்கன்னு. அவரு வந்து என்ன வேணும்னு கேட்குறாரு. ஸோ இந்த மீன் தூண்டி இருக்கு, எனக்கு இந்த மீனை எப்படி பிடிக்குன்னு தெரியல, கொஞ்சம் சொல்லித்தாங்க அப்படின்னு இந்த முதியவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் மண்புழு இருக்குல்ல, ஸோ அந்த குளத்தை ஓரமே வந்து ஒரு குச்சி எடுத்து மண்புழு எடுக்கிறாரு. மண்புழு எடுத்து அந்த தூண்டில் மீன் முள்ள இணைச்சு இந்த மீனை எப்படி பிடிக்கணும் இவரு சொல்லி தர்றாரு. அதில் 2-3 மீனை வந்து பிடிச்சு இவர்கிட்ட காட்டுறாரு. ஸோ அந்த முதியவர்கிட்ட இவரு மீனெல்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு இப்படிதான் என் மீனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த குளத்துல இருந்து வெளியே போறாரு. இவரு இந்த முதியவர் அந்த மீனை அதே மாதிரி பிடிச்சி தன்னுடைய பசியை அந்த அன்னைக்கு அவர் திருத்துக்கிறாரு. ஸோ ஒரு மாதம் கழித்து, சரியா 1 மாதம் கழித்து இவங்க 2 பேருமே மீன் மார்க்கெட்டு பக்கம் மீன் வாங்க போறாங்க. யாருன்னா அந்த மீன் தூண்டி கொடுத்தவங்களும் சரி, அந்த மீன் எப்படி பிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாருமே இவங்க 2 பேரும் மீன் வாங்க மீன் மார்க்கெட்டு போறாங்க. அப்ப போகும்போது இந்த பெரியவர் ஒரு மீன் கடையை போட்டுக்கிறாங்க. அப்ப பார்க்கும்போது, ஐயா நீங்களா இங்க கடை போட்டுறீங்க அப்படின்னு இவங்க 2 பேருமே நல்லா விசாரிக்கிறாங்க. ஆமையா நீங்க சொல்லி கொடுத்தா நான் இந்த அளவுக்கு கடையை போட்டிருக்கேன், நீங்க சொன்னால்தான் நான் இந்த அளவுக்கு உயர்ந்து வந்திருக்கேன் அப்படின்னு நல்லா விசாரிப்பு உபசரிப்புலாம் அதிகமா இருக்கு. யாருக்கிட்ட அந்த மீன் எப்படி பிடிக்கணும், எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அவரை நான் பயங்கரமா நல்லா விசாரிக்கிறாரு. அப்ப அந்த தூண்டில் கொடுத்தாரு பாத்தீங்களா. ஸோ அவர் கேட்கிறாரு, ஐயா என்ன நான் தான் தூண்டிலே கொடுத்தேன், என்ன அவ்வளவு அந்த அளவுக்கு நல்லா விசாரிக்க மாட்டேங்கிறீங்க, பட் இவங்களே இவ்வளவு நல்லா விசாரிக்கல அப்படிங்கிறது. ஐயா நீங்க தூண்டில மட்டும்தான் கொடுத்தீங்க, ஆனா இவர் வந்து எப்படி அந்த தூண்டில பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கற்றலை வந்து என்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. ஸோ அப்போ வந்து நீங்க பொருளை மட்டும்தான் கொடுத்தீங்க, பொருளை எப்படி யூஸ் பண்ணணும் பயன்படுத்தணும் அந்த ஒரு இதையே சொல்லல. ஐயா நமக்கு தெரிஞ்ச கற்றலை மற்றவர்கள் சொல்லி தருவோம், மற்றவர்களை வாழ வைப்போம் அப்படிங்கிறதான் இந்த கதையோட நோக்கம். ஸோ நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லி தருவோம். சரி, ஒரு இன்ஜினியரும் சரி, ஒரு ஐபிஎஸும் சரி, ஒரு ஐஏஎஸும் சரி, ஸோ இவங்களாம் இந்த அளவுக்கு உயர்றதுக்கு காரணம் ஆசிரியர்கள் தான். ஆசிரியர் கற்றலை தான் இந்த அளவுக்கு அவங்க உயர்ந்திருப்பாங்க. ஸோ இன்னொரு நல்ல வீடியோட மீண்டும் சந்திப்போம்.